ஹலோ மக்களே, இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் மேகி செஞ்சு பார்ப்போமா? அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேனில் வந்து கொஞ்சமாக பீனட்ஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு சிங்கிள் பேக்கெட் மேகி தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கான அளவு தான் இது. அப்புறம் கொஞ்சம் ஒரு 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 க்ரீன் சில்லி. அது மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காரம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருந்துச்சு. மீன்வைல் ஒரு குண்டா எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு சிங்கிள் பேக்கெட் மேகியை வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியில் வந்து நல்லா டிப் பண்ணுற மாதிரி போட்டுக்கிறேன். அப்புறம் வறுத்து வச்சதை வந்து பீனட்ஸ், பூண்டு, க்ரீன் சில்லி போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். மேகியும் வெந்துருச்சு. 3/4 பதத்துக்கு வெந்தோடனையும் நான் எடுத்து வச்சிடுறேன். அப்புறம் அதே பேனில் நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் உருகுனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு, அது கொரன்னு இருக்கும்ல, அதை எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டரில் அப்படியே வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி சாட்டே பண்ணிக்கிறேன். உப்பு வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வேக வச்சுருந்த மேகியை வந்து தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணி ஜென்டிலாக வந்து மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டி வந்து மேகி அப்படியே களி மாதிரி ஆகிடும். அதனால் வந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மேகி மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு பேக்கெட் கெச்சப் சேர்த்துக்கிறேன். கெச்சப் வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். பட் இது போதும் ஒரு பேக்கெட்டுக்குன்றதால ஒரு சின்ன சாஸ் பேக்கெட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த சாஸி டைப் வர மாதிரி லைட்டாக பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா அந்த மேகி மசாலா வந்து ஃபுல்லாக எல்லா மேகிக்கும் சேர்கிற மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சு வெயிட் பண்ணி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதான். என்ஜாய்.